ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடமும் மருத்துவமும் ஒன்றுக்கொன்று நேரடி தொடர்பு உள்ளது. அந்த வகையில் ஜோதிடர்களே ஒரு காலத்தில் மருத்துவராகவும் மருத்துவர்களே ஒரு காலத்தில் ஜோதிடர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒரு கிரகம் எந்த நோயை தரும், அந்த நோய்க்கு மருந்து என்ன, அந்த மருந்து எவ்வளவு காலத்தில் இந்த நோயை குணப்படுத்தும் என்று சார்ந்த அனைத்து தகவல்களையும் ஒரு ஜோதிடர் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். ஆனால் இன்று ஜோதிடம் ஒரு பணம் சம்பாதிக்கும் கலை என்ற எண்ணத்தோடு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நிறுத்திவிட்டது. இதில் ஒரு கிரகங்களை ஆக்டிவேட் செய்ய முடியும், அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு சில ஜோதிடர்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அதற்கான பாதிப்பையும் காலப்போக்கில் கிரகங்களே தரும் என்பதில் ஏற்ற இறக்கம் இருப்பதாக எனக்குப்படவில்லை. பணம் என்ற ஒரு பெரும்பணம் என்ற குரு லக்கணத்துக்கு 9க்குரிய பாக்கியாதிபதி, அவனே காலபுருஷ லக்கணத்துக்கு 12க்குரிய விரையாதிபதியும் என்பதை கருத்தில் கொள்ளாமலேயே பணம் மட்டும்தான் உலகம் என்ற வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கும் நிறைய மனிதர்கள் அறியாமல் தவறு செய்கிறார்களோ என்ற எண்ணமும் மனதில் எழுகிறது. அந்த வகையில் ஜோதிடமே இல்லை என்று கூறும் ஒரு கூட்டமும் வளர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. மருத்துவ ஜோதிடம் என்பது உடலில் உள்ள ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அந்த கிரகம் எந்த ஒரு உறுப்பை எந்த ஒரு கிரகம் ஆளுமை செய்கிறதோ அந்த உறுப்புக்கு உரிய கிரகம் பலம் பெறும் பொழுதும் இயல்பு நிலையில் இருக்கும் பொழுதும் பலம் குறைவாக இருக்கும் பொழுதும் அந்த உறுப்பு அல்லது உடலில் அந்த பாகம் பலமான ஏற்ற இறக்கங்களையும் பாதிப்புகளையும் தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மருத்துவமும் ஜோதிடமும் சகோதர கலைகள். முற்காலத்திலிருந்தே மருத்துவம் ஜோதிடமும் இணைந்து இருக்கிறது. பொதுவாக அந்த காலத்தில் மருத்துவருக்கு ஜோதிடமும் மருத்துவம் தெரிந்தே இருந்திருந்தது. அவர்களிடத்தில் நோயாளிகள் எந்த நேரத்தில் வந்து இருக்கிறார்கள், எந்த திதியில் வந்திருக்கிறார்கள், எந்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறார்கள், நோயாளிக்கு எந்த நோய் எந்த நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறது, நோயாளி எப்படி எந்த நிலையில் அமர்ந்து இருக்கிறார்கள் போன்றவற்றை ஆராய்ந்து என்ன மாதிரியான நோய் தீர்வுகளை சொல்லலாம் என்பதை சுலபமாக முடிவெடுத்து நடைமுறைப்படுத்தியும் வந்தார்கள். ஆதியிலிருந்து இந்த மருத்துவம் சார்ந்த தகவல் எப்படி வந்தது என்று பார்க்கும்போது முதலில் பிரம்மாவுக்கு அது கைப்பற்றியிருக்கிறது. அவரிடமிருந்து பிரஜாபதி மூலம் அஸ்வினி தேவர்களுக்கு வந்திருக்கிறது. அதற்கடுத்தது இந்திரன், அதற்கடுத்தது சுக்கிரன் போன்ற அசூர குரு மூலமாக வழி நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. காலபுருஷ தத்துவப்படி ராசிக்குரிய உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது மேசம் தலை, ரிஷபம் முகம், மிதனம் தோல், கடகம் மார்பு, சிம்மம் மூளை இதயம், கன்னி வயிறு, துலாம் அடிவயிறு, விருச்சிகம் தண்டுவடம் மர்மஸ்தானம், தொடை தனுசு, மகரம் முழங்கால், கும்பம் கணுக்கால், மீனம் பாதம். இந்த 12 வகையாக இந்த உடலில் உள்ள உறுப்புகளை ராசிக்கு சம்பந்தப்படுத்தி அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இதில் எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் மேஷத்தினுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அடிக்கடி தலைவலி வருகிறது, டென்ஷன் ஆகிறார்கள். மூளை மற்றும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அவர்களுக்கு இயல்பாக வருவதை காண முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் மருந்து உண்ண ஏற்ற நட்சத்திரங்கள், அதாவது மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களில்
நோய்க்கு மருந்து எடுத்துக்கொண்டால் அந்த நோய் குணமாகிறது அல்லது குறைகிறது என்பதை நடைமுறையில் அறிந்து நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அசுவினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த 13 நட்சத்திரங்கள் மருந்து சாப்பிட, அதாவது நோயை குறைத்து கொள்ள முயற்சி செய்வதற்கு உகந்த நட்சத்திரமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மருந்து உண்ண வேண்டிய கிழமைகள் என்று பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் என்பதை கருத்தில் கொள்ளலாம். ஏன் ஞாயிறை எடுத்துக்கொண்டார்கள்? காலபுருஷனுக்கு 6க்குரியவன் புதன், அவனுக்கு 12ஆம் 6க்குரியவன் புதன், அது கன்னி ராசிக்குரியது. அதற்கு 12ஆம் இடம் சிம்ம ராசி, அதாவது சூரியனுடைய வீடு. நோய்க்கு விரயத்தை தரக்கூடிய நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கடுத்தது கன்னிய ராசிக்கு 8வது ராசி மேசம். ஆக நோய்க்கு கண்டத்தை தருவதற்காக இந்த சூரியனுடைய நாளான ஞாயிறையும் செவ்வாயினுடைய நாளான செவ்வாயையும் மேசத்தினுடைய கிழமையான செவ்வாயையும் எடுத்து நடைமுறைப்படுத்தி பார்த்து நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது மருந்து உண்ண ஏற்ற திதிகள் என்று திதியையும் வகைப்படுத்தி காட்டி சென்றிருக்கிறார்கள். திருதியை திதி, துவதியை திதி, பஞ்சமி திதி, சப்தமி திதி, தசமி திதி, ஏகாதசி திதி, துவாதசி திதி, திரையோதசி திதி. ஆக இந்த 8 திதிகளையும் நீண்ட நாள் நோய் அல்லது அப்போதைக்கு அப்போது வரும் நோய்களுக்கு மருந்தின் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு வழிவகை செய்யக்கூடிய திதியாக அடையாளம் காணப்பட்டு அதையும் தந்து சென்றிருக்கிறார்கள். மருந்து உண்ண ஏற்ற லக்கணம் என்று பார்க்கும் பொழுது மேச லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம். இந்த 3 லக்கணங்களும் இந்த மருந்து உண்ண ஏற்ற லக்கணங்களாக அடையாளம் காணப்பட்டு அதை நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். இது இல்லாமல் கணமுள்ள நாட்கள் என்று பார்க்கும் பொழுது மருந்து வாங்கவும் எடுக்கவும் கூடாத நாட்கள் என்று சில திதிகளை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அதாவது அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி என்று சொல்லி அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம நட்சத்திரத்தில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது, புதிதாக மருத்துவம் செய்யக்கூடாது. பிறந்த ராசி வரும் நாட்களில் மருத்துவத்திற்கான முயற்சியோ அறுவை சிகிச்சையோ செய்யக்கூடாது. அறுவை சிகிச்சை செய்யும் நாளன்று கோச்சார சந்திரன் கடகம் சிம்மத்தில் இருக்கக்கூடாது. கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மற்றும் பார்வை இல்லாமல் இருக்கிற காலத்தில் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நோய் சுலபமாக குணமாகிறது. தேய்பிறை நாட்களில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. மற்றும் கோச்சார சந்திரன் செவ்வாயினுடைய சேர்க்கையில் வைத்தியம் பண்ணுவது என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. அஷ்டமி, நவமி தேதிகளில் செய்யக்கூடாது என்று வரையறுத்திருக்கிறார்கள். இது இல்லாமல் மேலே குறிப்பிட்ட 12 லக்கணங்களுக்கும் காலபுருஷ தத்துவப்படி 12 லக்கணங்களுக்கு உரிய உறுப்புகளில் சந்திரன் போகும் பொழுது அந்த குறிப்பிட்ட உறுப்புகளில் வைத்தியம் செய்வது என்பது சிறப்பாக அமைவதில்லை என்பது நடைமுறை அனுபவத்தில் பார்த்து வருகிறோம். அதாவது மேசராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது தலையில் வைத்தியம் பார்ப்பது சிறப்பாக இல்லை. ரிஷபராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது முகம் சார்ந்த விஷயங்களில் அறுவை சிகிச்சையோ அல்லது பலமான வைத்தியமோ சிறப்பானதில்லை. மிதுன ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் போது தோல் சம்பந்தப்பட்டது, தோள்பட்டை சம்பந்தப்பட்டது மற்றும் கைகள் சம்பந்தப்பட்டது. கடகராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது மார்பு சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சரி செய்வது, அதற்கான முயற்சி இல்லாமல் இருப்பது சிறப்பு. சிம்மம் மூளை, இதயம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில், அதாவது வயிறு என்பது மேல் வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் வைத்தியம் செய்வது என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. கன்னி இலக்கணம், கன்னிய ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்டது, கீழ்வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கு பலமான வைத்தியத்தை தவிர்ப்பது என்பது சாலச் சிறந்தது. அடுத்தது துலாம் என்று பார்க்கும் பொழுது அடிவயிறு சம்பந்தப்பட்டது, சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள் அல்லாத அறுவை சிகிச்சைகள் செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்தது. அடுத்தது விருச்சிக ராசி, தண்டுவடம் மர்மஸ்தானங்களில் அறுவை சிகிச்சை செய்யாமல் இருப்பது. அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது தண்டுவடம் மர்மஸ்தானம் சம்பந்தப்பட்ட பகுதிகள் பெரிய மருத்துவத்தை தவிர்ப்பது நல்லது. அதற்காக இந்த 4 நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு
சிறிய சிறிய வைத்தியங்களை செய்யாமல் விட முடியாது. அப்படி விட்டோமென்றால் அது பெரிய நோயை தந்து விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக பெரிய அறுவை சிகிச்சை உங்களுக்கு அவகாசம் இருக்கும் பட்சத்தில் இந்த குறிப்பிட்ட ராசிகளில் குறிப்பிட்ட சந்திரன் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும் பொழுது அதற்கான பெரிய மருத்துவத்தை தள்ளி போடுவது என்பது சாலச் சிறந்தது. தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கும் பொழுது தொடை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை, தொடை சம்பந்தப்பட்ட பெரிய வைத்தியங்கள் எதுவும் சிகிச்சைகள் என்றும் செய்யாமல் இருப்பது சிறப்பு. அடுத்து மகரம், முழங்கால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பெரிய அறுவை சிகிச்சைகள், பெரிய சிகிச்சைகள் என்பது தவிர்ப்பது நல்லது. கும்பம் என்று பார்க்கும்பொழுது கணுக்கால் கெண்டைக்கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளில் இருந்து பலமான வைத்தியமோ அல்லது அறுவை சிகிச்சை செய்வது தள்ளி போடுவது என்பது சாலச் சிறந்தது. அடுத்தது மீன ராசியில் செல்லும் பொழுது பாதம் சம்பந்தப்பட்டது, விரல்கள் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளை தவிர்ப்பது நல்லது அல்லது தள்ளி போடுவது நல்லது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைத்திறன் பதம் காப்பதாமே.